ஒரு நாள் ஒரு துறவி கிட்ட ஒருத்தன் போய் கேக்குறான், நீங்க எப்படி இவ்ளோ சாதுவா இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் கோவமே வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது, அதுல இருந்து என் கோவத்தை நான் அறவே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த துறவி ஒரு படகுல போய்கிட்டு இருக்காரு. அந்த படகுல போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஒண்ணு வேகமா வந்து இவரோட படகு மேல மோதுது. இவரோட உடனே கோவப்பட்டுக்கிட்டு, வரதேனா மனுஷனா கழுதியா, அறிவு வேண்டாமா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா இன்னொரு காலி படகு காத்துல மிதந்துட்டு வந்து இவர்கிட்ட மோதி இருக்கு. உடனே இவருக்கு அதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னே புரியல. இந்த காலி படகிட்ட கோவத்தை காமிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் கோவப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் எரிச்சல் படுத்துறாங்களோ அவங்க எல்லாரையுமே நீ காலி படகா நினைச்சுக்கோ, உனக்கு அப்ப யாரு மேலயுமே கோவம் வராது அப்படின்னு சொன்னாராங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை கோவப்படுத்தணும், உங்களை எரிச்சல் படுத்தணும்னு யாராவது நினைச்சா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வெறும் காலி படகு அப்படின்னு நினைச்சுக்கோங்க.